அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் ஜெயநிதி எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார் ஆபத் பாந்தவனா வந்தார் அப்படின்ட்டு. அது உண்மை தான் அது. ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாச் அது அட் த சேம் டைம் வந்து யுவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. பிரதர் யூ ராக் இட், ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இது மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் எப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் குவைட்டாக இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இல்லை இது மாதிரி தான் எதனா மைக் கச்சா உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கு பற்றி இவ்வளோ தான் சிரிக்காதவங்க இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் படத்தை பார்த்தீங்க நடிச்சிருக்கா அதெல்லாம் கூட தெரியல பிரதர். ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அந்த ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ என்னோடய சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான். ஆனால் வந்து உண்மையிலே மித்துலோட அப்பா அது மாதிரி தான். ஸோ டாடா இங்கே இருக்காரா? வரல இன்றைக்கி. இருக்காரா? எங்கே இருக்காரு? டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அவன் அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலே மித்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துலை பார்த்தீங்களோ அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மித்துல் ஆமாம், நீ நல்ல நடிகன் ஆகணும்னா தயவுசெய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத. நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல. இது நான் வெளியில் வரணும்னு பேசலை, சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஓகே. ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன். அதான் பயமாக இருக்குது. எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது. எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தேன்னா ரொம்ப இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த அமுதவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் டக்குன்னு சொல்லுங்கப்பா.